வணக்கம், வெல்கம் டு டாஃப் ஐஏஎஸ் அகாடமி. டாஃப் சூப்பர் மேக்ஸ் சேனல்ல ரயில்வேக்கு நம்ம கண்டினியூஸாக படிச்சுட்டு வரோம். ஸோ இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷனில் அடுத்த பார்ட் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயரில் சிம்பிளிஃபிகேஷன் எப்படிலாம் கேட்டிருக்கான்னு பார்த்தா என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் 3/5 ஆஃப் 200 அண்ட் 1/2 ஆஃப் 300? என்ன கேட்டிருக்காங்க? டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. எதுக்கும் 3/5 ஆஃப் 200, அப்போ 3/5 ஆஃப் 200 அண்ட் 1/2 ஆஃப் 300, இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆஃப் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லியிருக்கோம், ஆஃப்ங்கிறதுனா மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ 3/5 ஆஃப் 200னா 3/5 இன்ட்டு 200. சரிங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்தது 1/2 ஆஃப் 300, அப்போ 1/2 இன்ட்டு 300. அப்போ கட் பண்ணலாமா? ஸோ ஆஃப்ங்கிறது மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த 5ஐயும் என்ன பண்ணலாம், 200 கட் பண்ணலாமா? 4×5 20, அப்போ 4, இந்த 0 அப்படியே இருக்கும் 40. இங்கே கட் பண்ணால் என்ன வரும் நமக்கு, 180. ஸோ 300 2 டிவைட் பண்ணால் எனக்கு 150 வரும். அப்போ 3 × 40ங்கிறது 120. இங்கே என்ன இருக்குது, 1 × 150னா 150. இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அப்போ 120க்கும் 150க்கு எனக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, 30 வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? ஸோ ஆன்சர் நமக்கு என்னது, 30. ஸோ டேரெக்டாக இது அப்படியே கற்றுருந்தேன். 3/5 ஆஃப் 200னா இதோட 3/5 மடங்கு பார்க்குறோம். இப்போ 1/2 ஆஃப் 300னா இந்த 300ல் 1/2 பார்க்குறோம். அப்போ ரெண்டுக்குமான வித்தியாசம் எடுத்தால் இந்த சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு முடிஞ்சது. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பை விச் நம்பர் ஷுட் 2 1/5 மல்டிப்ளைட் டு கெட்? அப்போ இந்த 2 1/5 அப்படிங்கிற நம்பர் கூட எதை நம்ம மல்டிப்ளிகேஷன் அப்போ பெருக்கிறோம், எந்த நம்பர் பெருக்குனா என்ன கிடைக்குமா, 5 2/5 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு நம்பர் என்ன பண்ணுறோம், இந்த 2 1/5 கூட பெருக்க போகிறோம். அப்போ பெருக்க வேண்டிய நம்பர் எனக்கு தெரியாது, அந்த நம்பர் என்ன வச்சுக்கிறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? அந்த நம்பர் இது கூட மல்டிப்ளை தானே பண்ணுறோம். அப்போ 2 1/5 கூட பெருக்கிறோம். சரிங்களா? அப்படி பெருக்கிறதுனால என்ன வருதா, 2 கெட் கிடைக்குது. என்ன கிடைக்குது, 5 2/5 அப்படிங்கிற நம்பர் கிடைக்குது. சரிங்களா? 5 2/5 இருக்கு. இது எல்லாமே இப்போ என்ன பேட்டர்ல இருக்கு, நமக்கு கலப்பு பின்னத்தில் இருக்கு, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருக்கு. இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ அந்த எக்ஸை அப்படியே வச்சுக்கிறோம். இன்ட்டு 2 1/5னா கொடுக்க பிறகு என்ன வரும், 2 × 5 10, 10 + 1 11. அப்போ 11/5 ஈக்குவல் டு இங்கே 5 2/5 இருக்கு, 5 × 5 25, 25 + 2 27. அப்போ 27/5. சரிங்களா? அப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற ரெண்டுமே எனக்கு பெருக்கல்ல தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கலாம், டிவிஷனில் இருக்க ரெண்டையுமே நான் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 5ம் இந்த 5 எனக்கு என்ன ஆகும், கேன்சல் ஆகுமா? இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு, 11x ஈக்குவல் டு 27 இருக்கு. சரிங்களா? இதுலேருந்து எக்ஸ் தானே வேணும், எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோன்னு கேட்டிருக்காங்க, அந்த நம்பர் தான் வேணும். அப்போ எக்ஸ் தான் வேணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 27/11. ஆப்ஷனில் பார்க்குறேன், ஆப்ஷன் எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு 27/11 இல்லை, இங்கே பாருங்க 11/27 இருக்கு, நமக்கு வந்து 27/11. கொஞ்சம் நம்ம அந்த டென்ஷன் ஆகிட்டோம்னா இந்த ஆப்ஷனை போட்டுரும், கரெக்டாக பார்க்கணும். ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இது என்ன மாற்றலாமா? அப்போ அந்த 27ல் எத்தனை 11 இருக்கு, 2 11 இருக்கா? ஸோ 2 11 22 வரும். அப்போ 2 மீதி எத்தனை இருக்கும், 5 இருக்குமா, 5/11. அப்போ 2 5/11 தான் என்னவா இருக்கு எனக்கு, இதோட இந்த எக்ஸுங்கிற வேல்யூவாக இருக்கும். இந்த 2 5/11 நான் என்ன பண்ணுறேன், 2 1/5 பெருக்குனா என்ன கிடைக்கும், 5 2/5 கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் தான் கரெக்டு. சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சிம்பிளிஃபிகேஷன். சரிங்களா? அந்த சிம்பிளிஃபிகேஷனை எப்படி பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. மேலே என்ன இருக்கு, 7.35 × 7.35 -2.25 × 2.25. இந்த ரெண்டும் ஸ்கொயர் பண்ணலாமா? இப்போ என்ன வரும், 7.35 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? அடுத்து -2.25 தி ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? ஸோ டிவைடட் பை 0.24 எடுத்துக்கலாமா? இது என்ன ஃபார்மெட்டில் இருக்கு, நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 2ல பார்த்துருக்கோம். a + b a - bங்கிறது a² - b² இருக்கும். ஃபார்முலா என்னது, a + b இன்ட்டு a - b இருந்தால் a² - b² இருக்கும். இங்கே a² - b² இருக்கு, அதை எப்படி மாற்றிக்கலாம், அப்போ a + b இன்ட்டு a - bன்னு மாற்றிக்கலாம். இப்போ என்ன வரும், 7.35 + 2.25 இன்ட்டு 7.35 - 2.25 ஹோல் டிவைடட் பை 0.24. அப்போ 7.35ம் 2.25 ஃபஸ்ட் என்ன பண்ணோம், ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணால் என்ன வரும்,
5 0வா, இங்கே 0 இருக்கும், மீதி 1 6 6ஆ சாரி 6 9 இருக்கும். ஓகேவா? அப்போ இதில் தெளிவாக கூட எழுதிடலாம். ஸோ 9.6 இருக்கும். இங்கே என்ன பண்ணுறோம், 5 ஆட் பண்ணலாம், லாஸ்ட் 0ன்னு வரும், பேலன்ஸ் 1 வரும். அப்போ 0 பேலன்ஸ் 1 எடுத்தால் 3, இங்கே ஒரு 3 6, அதுக்கடுத்து 9 + 2 9.6, 2 சார் தள்ளி புள்ளி வைக்கிறோம் 9.6 இன்ட்டு இங்கே மைனஸ் பண்ணுறோம், மைனஸ் பண்ண லாஸ்ட் என்ன வரும் 0, 5 2 பண்ணால் 1, அப்போ 5.10 டிவைடட் பை 0.24. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்போம், அதே பேட்டர்ன் தான். பாயிண்ட்ல வச்சு பெருக்க கஷ்டமாக இருக்குன்னா மேலே இங்கேயும் சேம் நம்பரால் பெருக்கிருங்க, எனக்கு முழு நம்பராக மாறிடும். அப்போ என்ன பண்ணுறேன், மேலே இங்கேயும் 100ஆல் பெருக்கலாமா? ஸோ 100ஆல் பெருக்கா இங்கே 24 வந்துருமா? அப்போ என்ன வரும், மேலே 100ஆல் பெருக்குனா இங்கே எனக்கு 916 வரும். இன்ட்டு இந்த 5.1 அப்படி தான் இருக்கும், 5.1 டிவைடட் பை 24. ஓகேவா? ஸோ 24 × 4 தான் 96. உங்களுக்கு ஃபர்ஸ்டே பெரிய நம்பர் 24 × 4 கண்டுபிடிக்க முடியலன்னா ஃபர்ஸ்ட் 4ஆல் கட் பண்ணுங்க. 4ஆல் கட் பண்ணலாமா? 4ஆல் கட் பண்ண வரும் 6 வருமா? இங்கே 4ஆல் கட் பண்ணால் 240 வரும். திருப்பி ஆகிய 4ஆல் கட் பண்ணலாமா? 40. பையன இருக்கு 40 × 5.1. இதை கட் பண்ண என்ன வரும் 204. பெருக்குனா 204ங்க தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்ட், 204. சரிங்களா? ஸோ டேரெக்டாக ஃபார்முலா படி போட்டிருக்கோம். அந்த ஃபார்முலா நமக்கு தெரியலனா இந்த ரெண்டையும் பெருக்கி திருப்பி இந்த ரெண்டையும் பெருக்கி மைனஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ சிம்பிளிஃபிகேஷனாலே நம்ம எப்படி குயிக்காக முடிக்கலாங்கிறது தான் நம்ம அப்ரோச் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் √75 ப்ளஸ் √147? நமக்கு √75 வேல்யூ தெரியாத, √147 நமக்கு வேல்யூ தெரியாது. அப்போ என்ன பண்ணோம், இதை ஃபர்ஸ்ட் பிரித்து எழுதுங்க. அப்போ √75 எப்படி, ஃபர்ஸ்ட் 75 நம்ம எல்சிஎம் எடுக்க மாதிரி பிரிக்கலாமா? 5ஆல் எடுத்தால் என்ன வரும் 1, மீதி 2 5 15 வரும். திருப்பி அகைன் இது 5ஆல் எடுக்கலாமா? 5 எடுத்தால் என்ன வரும் 3 வருமா? அப்போ நான் √75 நான் எப்படி எழுதுவேன், 3 × 5 × 5ன்னு எழுதுவேன். மைனஸ் 147 இருக்கு, 147 எப்படி எழுதலாம்? ஸோ இங்கே 14 7ஆல் டிவைட் ஆகும், 7 7ஆல் டிவைட் ஆகும். அப்போ 7 எடுக்கிறேன், 21 திருப்பி 7 எடுத்தா 3 வருமா? அப்போ √147 எப்படி எழுதலாம், 3 × 7 × 7. அப்போ ரூட்டுக்குள்ளே 2 வாட்டி இருந்தால் ரூட்டு வெளில எடுக்கும்போது எனக்கு சிங்கிள் டிஜிட்டாக மாறிடும். அப்படி தானே? அப்போ ரூட்டுக்குள்ளே 5 இருக்குது, அப்போ வெளில எடுத்தால் 5ன்னு மாறிடுமா? அப்போ 5√3 மைனஸ் ரூட்டுக்குள்ளே 2 7 இருக்குது, அப்போ வெளில எடுத்தால் எனக்கு ஒரு 7ஆக மாறிடும். அப்போ 7√3 இருக்கு. சரிங்களா? ப்ளஸ் தானே, இங்கே ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ். இப்போ ஆட் பண்ண என்ன வரும் 12√3. இப்போ டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம், 12√3 தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ டேரெக்டாக அப்படியே ஆட் பண்ணுறோம், இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறத பிரிக்கிறோம், பிரிச்சுட்டு டபுள் டைம் இருக்கிறத ரூட்டுக்கு வெளியில் எடுத்துகிறோம், வெளியில் எடுத்துகிட்டு ஃபைனலாக அப்படியே ஆட் பண்ண வேண்டியதுதான். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, வாட் வில் பி தி வேல்யூ ஆஃப் தி ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்? ஸோ இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன இருக்கு, 0.25 டிவைடட் பை 0.0025 இன்ட்டு 0.025 இன்ட்டு 25. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், டிவிஷன் பண்ணணும். அப்போ அந்த டிவிஷன் மட்டும் ஃபஸ்ட் எடுத்துடலாமா? அப்போ என்ன வரும் 0.25 டிவைடட் பை 0.0025 இன்ட்டு 0.025 இன்ட்டு 25. ஸோ இதுக்கு நமக்கு பெருக்க கஷ்டமாக இருக்கும். அதே தான், மேலே இங்கேயே நம்பர் பிரிக்கிங்க. எனக்கு கீழே எப்போதுமே முழு நம்பராக மாற்றணும். அப்போ கீழே என்ன இருக்குது, பாயிண்ட்டுக்கு அடுத்து 4 டிஜிட் இருக்குது. அப்போ 10,000ஆல் பெருக்குவோம். அப்போ மேலே 10,000ஆல் பெருக்கிடலாமா? அப்போ கீழே பெருக்கும்போது எனக்கு என்ன வரும், கீழே நமக்கு கம்ப்ளீட்டாக 25 மாறிடுமா? கீழே 25 மாறிடும், மேலே 4 0 பெருக்கலாம். இப்போ இங்கே என்ன வரும் 25 போட்டு 2 0 போட்டுக்கலாமா? ஸோ பாயிண்ட்டுக்கு 2 டிஜிட் இருக்குது, இந்த 2 உள்ளே வந்துடும், எக்ஸ்ட்ரா 2 0 இருக்குது. இன்ட்டு 0.025 இன்ட்டு 25. இந்த 25 கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது 2500 இன்ட்டு 0.025. இந்த 0வையும் இந்த 0வையும் கட் பண்ண என்ன வரும் எனக்கு இந்த இடத்துல 25 இன்ட்டு 2 0 உள்ள எடுத்துடலாமா? 2 0 எடுத்தால் என்ன வரும் எனக்கு? ஸோ இங்கே அப்படி 2 சாணம் தள்ளி உள்ளே வருமா? தள்ளி உள்ளே வந்தா இந்த 2 உள்ள போகும், 2.5 வரும். ஸோ 2 சாணம் எடுத்தால் 2.5ன்னு மாறும். ஸோ இந்த 2 0 அங்கோட்டி பெருக்கிட்டேன். ஸோ அங்கோட்டி பெருக்கும்போது நமக்கு என்னென்னு கிடைக்குது 2.5ன்னு வரும். அப்போ என்ன வரும் 62.5. நமக்கு 25 ஸ்கொயர் தெரியும், 25 ஸ்கொயருங்கிறது 625. இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி டாட் இருக்குது. அப்போ 62.5 தான் என்னவா இருக்கும், எனக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன பார்த்துருக்கோம் இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷனில். ஸோ அடுத்த செட் ஆஃப் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இப்படிலாம் கேட்கலாங்க ஒரு 5 சம் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம ரயில்வே கண்டினியூஸாக படிக்கிறதுக்கு நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.